கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான வார்த்தை, கர்த்தர் உன் காரியத்தை வாக்கிய பண்ணினார். விசுவாசிங்க, நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், கர்த்தர் உங்கள் காரியத்தை வாக்கிய பண்ணினார். சங்கீதம் 118:25 பாருங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாக்கிய பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்க எல்லாம் ஆசீர்வதிக்கிறது தேவ ஆலயத்திலிருந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு காலையிலே உங்களை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு உங்க காரியம் வாய்க்கப்பட்டு இருக்கிற வாய்க்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன். வீடு கட்டு, இது யாருக்கு வாய்க்கும்? வீடு கட்டு ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இந்த வாக்கியத்தை நம்புறவங்க, வார்த்தையை நம்புறவங்க, தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவங்களுக்கு காரியம் வாய்க்கும். ஏன்னா ஆபிரகாம் தன் மகனுக்கு திருமணத்தை இதுக்கு பண்ணும்போது ஆதியாகமம் 24:40 எலியேசரை அனுப்புறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறான், நான் வழிபடும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலக காரியமா இருந்தாலும் சரி, வீடு காரியமா இருந்தாலும் சரி, அது என்ன காரியமா இருந்தாலும் உங்க பிரயாணம் வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, அதை முடித்துக்கிட்டு வருவீங்க, சந்தோஷமா கிளம்பு வரீங்க. கர்த்தர் தான் சொல்றாரு. அதே போல குடும்ப ஜெபம் பண்றீங்க, காலையில இந்த வார்த்தையை கேட்கறீங்க, உங்களுடைய காரியம் எப்படி வாங்கிக்க தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் ஆசீர்வாதம். 2, அவன் நீர்க்காலமாய் உரப்பட்டு நடப்பட்டு காலத்தில் கனித்து கொடுத்து இலையுதிராத இருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு? காலையிலேயும் இரவும் தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க நான் சொல்ல என்ன செய்தாலும் வாய்க்கும். கடன் பட்டீங்களா? கடன் இனிக்க வழியை தருவார். எந்த காரியம், எந்த காரியமா இருந்தாலும், நீங்க எந்த காரியத்துக்கு பிரயாணப்படுறீங்களோ, வெளியே கிளம்பிட்டீங்களா, வரும்போது காரியத்தை முடிச்சுட்டு வருவீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். தகப்பனே, காரியத்தை வாய்க்க பண்ண என் தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாருடைய காரியத்தை வாய்க்க பண்ணி அற்புதம் செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.